இப்போது கலைஞர் கருணாநிதியை தொடர்ந்து துரோகின்னு சொல்லிக்கிட்டு வர்றது, சீமானை தூண்டி விடுறது மறைமுகமாக எல்லாமே வந்து இவங்க தான். இந்த மகேஷ், அப்புறம் என்னுடைய மாமியார் இந்த மணிமேகலை, இவங்க எல்லா பேரும் தான் பண்ணுறாங்க. இதை வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான், அதாவது குற்றம் செய்கிறவன் மட்டும் குற்றவாளி கிடையாது, அதாவது குற்றம் செய்ய தூண்டி விடுறவனும் குற்றவாளி தான் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அப்படிங்கிறப்போ இவங்க மேலையெல்லாம் பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து நிரபராதி, அதாவது இனப்படுகொலைக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, இவங்க தான் வந்து மறைமுகமாக அந்த போரை நடத்துனவங்க, பிரச்சனை நடத்துனவங்க, இந்த சந்திரா அப்படிங்கிறவங்க இவங்கள மாதிரி மறைமுக ஆளுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடவடிக்கை எடுத்து விசாரணை நடத்தினா மட்டும்தான் நீங்கள் கலைஞர் கருணாநிதி வந்து நிரபராதினும், அவர் தமிழர்களுக்காக வேலை செஞ்சதும் அவர் செஞ்ச தியாகமும் மக்களுக்கு தெரிய வருமே தவிர, இல்லைன்னா கடைசி வரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் துரோகியாக மட்டும்தான் மக்களுக்கு காட்டப்படுவார் அப்படிங்கிறத நான் தமிழக முதல்வருக்கு தெரிவிச்சுக்கிறேன்.